அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. மனித வாழ்க்கையில் 27 நட்சத்திரங்களுக்கும் 27 விதமான மைனஸ்கள் இருக்கு. அது தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அது மேக்சிமம் யாருக்கும் தெரியாது. அப்ப தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதிலிருந்து கவனப்படுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு. அந்த கவனப்படுத்துவதற்கு இந்த பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் முதல் நட்சத்திரத்திலிருந்தே பார்ப்போம். இப்போ அசுபதி நட்சத்திரம். அசுபதி நட்சத்திரம் மேசராசி, நல்ல நட்சத்திரம் தான். அசுபதி என்பது மேசராசி, நல்ல நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரக்காரர்கள் அசுபதி நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க முதலில் பிதிர்தோஷம் உடையவர்கள். இந்த பிதிர்தோஷத்தை யாரு சந்திப்பா அப்படின்னா, அப்பா தாத்தா பாட்டன் அப்படிங்கிற அந்த ஆதிபத்தியத்தில் ஒரு ஆண் பிறந்திருந்தாலும் பெண் பிறந்திருந்தாலும் அந்த பிளட் ரிலேஷன் என்று சொல்லக்கூடிய பிதர்கள் தான் பாதிக்கப்படுவார். இது அவங்களுடைய கர்மா. இது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் அதை தெரிஞ்சு என்ன சொன்னா அதற்குண்டான மைனஸ்களை எல்லாரும் அனுபவிச்சிருக்கீங்க, இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டால் முதலில் சனி தோஷம். சனி தோஷம்னா என்ன செய்யும் அப்படின்னா, அந்த சனி தோஷம் என்பது தொழிலில் பிரச்சனையை கொடுக்கும். தொழிலில் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். சனி சார்ந்த சகல விஷயங்களும் கண்டிப்பாக பிரச்சனைக்குரியது தான். அந்த சனி சார்ந்த அனைத்து விஷயங்களுமே பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லி வரும்போது, சனியோடைய நட்சத்திரங்கள் இந்த அவங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம்? சனியோடைய நட்சத்திரங்கள் அந்த ஜலராசியில் இருக்கின்ற பூசா, அனுசம், உதரடாதி நட்சத்திரங்கள் என்ன ஆதிபத்தியம் உடையதோ அந்த அமைப்பிலையும் அந்த 3 கட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அல்லது என்ன சொன்னா, சனி எந்த இடத்துல நிற்கிறாரோ, சனி எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், தொழில பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி அந்த கண்டென்ஸ்ல யாரும் மாறியதே இன்று வரை கிடையாது. நான்லாம் ஜாதகம் பார்க்கும்போது 2 பாயிண்ட் தான் சொல்லுவேன். 2 பாயிண்ட் சொன்ன உடனே அவங்களுடைய டாபிக் உள்ள இருக்கிற விஷயம் எதுவாக தான் இருக்கும். இந்த டாபிக்ல இருக்கிற விஷயம் எதுவாக தான் இருக்கும். அப்ப இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது யார்கிட்ட கவனமா இருக்கணும்? சனிகிட்ட தான் கவனமா இருக்கணும். சனி அசுபதி அப்படின்னா சனியிடம் நீங்கள் கவனமாக இருங்கள். அசுபதி நட்சத்திரத்துல போய் பிறந்தால் தாரதோஷம் என்பது எல்லா மனிதருக்குமே. ஏன் தாரதோஷம்? தாரத்திற்கு தோஷம். தாரத்திற்கு தோஷம்னா என்ன? தாரத்துக்கு தோஷம், முன்ன மனைவி இறந்ததுனால இன்னொரு கல்யாணம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அல்லது மனைவி இருக்க இன்னொரு பெண்ணுடன் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அசுபதி என்று சொன்னாலே இரட்டையர், இரட்டை. அசுபதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களிடம் சின்ன மருந்து வாங்கி சாப்பிட்டால், அவர்கள் கையால் மருந்து வாங்கி சாப்பிட்டால் கண்டிப்பாக அந்த நோய் குணமாகிடும். அசுபதி என்று சொன்னால் மருத்துவம். ஒருத்தர் கேட்டிருந்தார், அசுபதி அப்படின்னு சொல்றீங்களே, அசுவினி தானே அப்படின்ட்டு. எவ்வளவு பெரிய அறிவாளி! அசுபதியும் அசுவினியும் ஒன்றுதான். நம்ம இலகுவாக சொல்லுவதற்கு அசுபதி அப்படிங்கிறோம். அது புரியாம என்ன சொன்ன, எனக்கு அந்த அசுபதி அப்படின்னு நான் சொல்வது, அவருக்கு எனக்கு ஜோதிடமே தெரியாது அப்படின்ட்டு அதை கீழே எழுதியிருக்காரு. அசுபதி நட்சத்திரமே கிடையாதே, அசுவினி நட்சத்திரம் தானே இருக்குங்க.
எப்படிப்பட்ட குருட்டு பயலா இருக்கே நீயும் வந்து இந்த யூடியூப்பை படிச்சு வந்து சாதனை பண்ணிருன்னு நினைக்க அப்படின்னு நினைச்சிட்டு என்னத்த சொல்ல. சில விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, நாங்க கொஞ்சம் பூரணத்துவம் ஆயிட்டோம். ஏன்னா இதுக்குள்ள போய் இருந்து இருந்து பூரணத்துவமாகி எங்கேயும் எதுக்கு போகல தெரியுமா? எதுக்குடா உழைக்கிறதுக்கு போகணும்? உழைப்புக்கு எதுக்கு போகணும்? நம்மளை தேடி வரட்டும். அதற்குண்டான எஃபர்ட்ஸ் ஆஃப் வீகம் வந்து இன்னும் இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தை வந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஜோதிடர் போயிட்டு வந்தோம் அப்படிம்பாங்க. அந்த ரொம்ப பெரிய ஜோதிடர் போனோம், அவர் வந்து என்ன சொன்னான்னா கல்யாணம் முடிக்க சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு அம்மா வந்து இன்னைக்கு சொல்லுது. நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து அந்த குழந்தை வந்து இரட்டை குழந்தையாக பிறந்தது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இரட்டை குழந்தையாக பிறந்தது. ஆனால் அது சுவாதி நட்சத்திரத்துல போய் 2 பேருமே சுவாதி நட்சத்திரம். இரட்டை குழந்தைகள் ஒன்று வந்து வின்னிங் ஆயிரும், ஒன்று மைனஸ் ஆயிரும். இது சரித்திர விஷயம். அப்ப அந்த இரட்டை குழந்தைகளில் வந்து 27 28 வயசு ஆகுது. அந்த பையன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகத்தை போயிட்டான். நல்லா எக்ஸாம் எழுதி சூப்பரா போய் இன்னைக்கு அரசாங்கத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கிறான். கூட பிறந்தது இந்த பெண்ணு நல்லா படிச்சிருக்கு. ஆனால் ஒரு அரசாங்கத்தில் வந்து டெம்பரவரிலி ஒரு 18,000 தான் சம்பளம் வாங்கும். அப்ப இதுல இதை வந்து என்ன சார், ரொம்ப நாளா கல்யாணத்திற்கு இழுத்துக்கிட்டே கிடக்குது. ஒரு பார்ட்டி வந்து என்ன சொன்னா, நம்ம கோயிலில் வச்சு பார்த்து வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. நம்ம இந்த நேரத்தில் போய் வந்து ஏதாவது உழைப்பு எடுத்து வந்து என்ன 6 பொருத்தம் தான் இருக்குது என்ன அப்படின்னம்னா, கல்யாணம் வந்து ஏதாவது ஒரு புள்ளியை போட்டக்கூடாது அப்படின்ட்டு ஜோதிடத்தில் பொருத்தம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபார்முலா. 7 பொருத்தமா 6 பொருத்தமா இருக்குதா, சரி ஓகே. ஆனால் ஜோதிடத்தில் ராகு கேதுகளை பார்க்கணும். ராகு கேதுகள் 2 பேருக்கும் எதிரும் புதிருமாக இருக்குதான்னு பார்த்துடணும். சுக்கிரன் எதிரும் புதிருமா இருக்குதான்னு பார்க்கணும். இது இல்லையா, ரொம்ப நாள்பட்ட ஜாதகத்தை என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அது ரொம்ப திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருந்தோம்னா கல்யாணம் நின்று போயிடும். அதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. அப்ப ராகு கேதுகள் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் பொருள் காரகத்துவமுடைய பெண் வீட்டில் இருந்தால் அதே பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னான்னா பெண் வீட்டில் ராகு கேதுகள் இருந்தால் ஓகே பண்ணிடணும். சரி, சுக்கிரன் எந்த இடத்துல நிக்கிறார்? அவர் நிக்கிறது வந்து இப்ப நெருப்பு வீட்டுல நிக்கிறாரா, நீங்கள் வந்து காற்று வீட்டுல இணைச்சிடலாம். காற்று வீட்டுல அந்த பையன் இதுல இருக்குதா, ஓகே, இணைக்கிறதுக்கு ஓகே பண்ணலாம். அப்ப அந்த பஞ்சபூத சக்திகளை வந்து நம்ம பார்க்கணும். பொருத்தம் ஒண்ணு குறையா இருக்கிறதுனால வந்து ஒண்ணு இதுல ரச்சி பொருத்தம் இல்லாதவனே கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைகளை பத்தி உட்காந்துருக்கான். ஆமா, இதெல்லாம் நாங்க அனுபவத்துல பார்த்தது. அப்ப இந்த அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வீட்டில் மருத்துவர்கள் முன்னாடி வந்து என்ன சொன்னா வர்க்கத்துல வந்து முன்னாடி வந்து யாராவது வைத்தியம் பார்த்திருப்பாங்க. அந்த காலத்துல அது வைத்தியம் மருத்துவன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காலத்துல டாக்டர்னு சொல்றோம். அப்ப அது இல்லாமல் இருக்காது. அப்ப இந்த அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் சனியால் பாதிக்கப்படுவீர்கள், சூரியனால் பாதிக்கப்படுவீர்கள். அப்ப சூரியனும் சனியும் வந்து உங்களை வச்சு செய்யறதுக்கு உண்டான ஆதிபத்தியம் உடையது. அந்த வச்சு செய்யறது சனிக்கு உண்டான காரகத்துவத்தை நீங்கள் போராடணும், சூரியனுக்கு உண்டான காரகத்துவத்தில் நீங்கள் போராடித்தான் ஆக வேண்டும் என்பது விதி. அந்த சூரியனுக்கு உண்டான காரகத்துவத்தில் நீங்கள் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற விதி இருக்கிற காரணத்தினால எப்பயுமே உங்க லோக்கல்ல இருக்கிற கோயில்ல வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கு சந்தனாபிஷேகம் பண்ணலாம், தேனாபிஷேகம் பண்ணலாம், வில்வ மாலை போடலாம். வாரம் பண்ணிக்கலாம். இல்லை 15 நாளைக்கு ஒருக்க வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கு வந்து என்ன சொன்னாலும் தேனாபிஷேகம் பண்ணி வில்வ மாலை பண்ணலாம். இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வில்வம் இது சந்தனாதி தைலம்னு ஒன்று இருக்கு, சூப்பரா இருக்கும். அந்த சந்தனாதி தைலத்தை வந்து நீங்க வச்சு அபிஷேகம் பண்ண சொல்லி ஒரு வில்வ மாலை போட்டீங்கன்னா உங்களுடைய சந்ததிகள் பாதிக்காது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடு,
குழந்தைகள் சொன்னோடு கேட்காது. தகப்பந்தாய் வந்து நீண்ட நாள் இருந்து அசுவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் நீண்ட நாள் இருந்து கல்யாணத்தை பார்க்க முடியாத சந்தர்ப்பத்தை உருவாக்கி ஒன்றுக்கு ஒன்று விடும். இதெல்லாம் நடக்கும், நடக்காமலாம் போகாது. இதைதான் நம்ம பேலன்ஸ் பண்ணி, இந்த பேலன்ஸ் பண்றதுக்கு என்னது, சிவ வழிபாடு பண்ணுங்க. அசுவதி நட்சத்திரத்துல போய் பண்ண. ரெண்டாவது, சனீஸ்வரனை போய் மறந்துடாதீங்க. ஏன்னா சனீஸ்வரனை மறக்கவே கூடாது. நீங்கள்லாம் மாதத்தில் 15 நாளைக்கு ஒருக்கா வளர்பிறை சனி, தேய்பிறை சனியில போய் இருந்து இந்த சங்குப்பூன்னு ஒன்று இருக்கு. இந்த சங்குப்பூவை வந்து என்ன சொன்னா அவருடைய பாதத்தில் வைத்து கனம் பண்ணுங்க. அவருக்கு சின்ன மாலை போட்டாலும் போது, ரொம்ப வந்து என்ன, அவரை யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா காரணம் சனீஸ்வரனை போய் வந்து யார் கவனிப்பா? அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒரு சின்ன சங்கு பூவை, பூதா பூவை வச்சுட்டு எனக்கான ஒரு சின்ன மாலை, ஏதாவது வந்து 10 ரூபாய்க்கு வந்து ஒரு சரம் கிடைச்சாலும் போதும், இறைவனுக்கு போடுங்கள். அது கதம்பமாக மாறிவிடும். கதம்பம் அந்த கதம்பமாக மாறி வெற்றி கிடைச்சிடும். அதனால சங்குப்பூவை வச்சு ஒரு போட்டு ஒண்ணுமே பண்ண வேண்டாம், தலை தாழ்த்தி வணங்கி விட்டு வந்து விடுங்கள். வணங்கி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? வெற்றி கிடைச்சிடும், எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அவர் என்ன செய்வாரு, நான் உன்னிடம் உன்னுடைய கிரக ஆதிபத்தியத்தால் எந்தவித தலைக்கு வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது. தலைப்பையாகையோடு போற வரைக்கும் எனக்கு சோதனை ஒண்ணு, நான் வந்து உன்னுடைய இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலையில் நீங்கள் கண்டிப்பாக செயல்பாட்டுக்கு போயிடணும். இதை நீங்க நடைமுறைப்படுத்திக்கிடுங்க. படுத்திக்கிட்டு என்ன சொன்னா, வருடம் ஒரு முறை எங்க போங்க, சூரியனார் கோயில் போயிட்டு வாங்க. வருடம் ஒரு முறை என்ன சொன்னா, திருநள்ளாறு அல்லது வந்து குச்சனூர் இன்னொரு சனீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்நாளில் வந்து இந்த 2 கிரகம் தான் பிரச்சனையை கொடுக்க போகிறது, வேற யாரும் பிரச்சனையை கொடுக்க. இது வந்து ஜென்ரலா இதுல இருக்கிறவங்க, நீங்க யார்கிட்ட ஜோதிடம் பார்த்தாலும், இப்ப ஜோதிடம் படித்து கொண்டிருக்கிற இளம் தலைமுறையிட்ட அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் பிதிருதோஷம் இருக்கிறது, சனி தோஷம் இருக்கு, தொழில கஷ்டப்படுறீங்களா, இல்ல இளம் வயதுல இறந்துருக்காங்களா, இல்ல ஊனம் உச்சம் இருக்குதா, தொழில் ஏதாவது வந்து போட்டு நிறைய ஃபண்டு போட்டு வந்தா பாதிப்பு தன்மையில் உண்டாகிருச்சா, இல்ல தொழில ரொம்ப எவ்வளவு வேலை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து லாபம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க கிட்ட கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அசுவதி நட்சத்திரம் என்பது முன்கோபம் உள்ளது. மேசம் என்று சொன்னாலே முன்கோபி தான். ஏன்னா அங்க சூரியன் உச்சம். அப்ப சூரியன் உச்சமாகும் போது மேச ராசி தான். அந்த மேச ராசியில ஒரு நாள் ஒரு பொழுதாகும் சனி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய கிரகம் அங்க நேசமாவதனால மேசராசியில் யார் பிறந்தாலும் ஒரு நாள் ஒரு பொழுதாகும் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வரும். இதை நீங்க இப்படி கொச்சையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. சனி என்று சொன்னாலே அடிமைன்னு தான் அர்த்தம். அப்ப அங்க அடிமையானவன் நேசமாகி இருக்கிறதுனால ஒருத்தன் உச்சம், ஒருத்தன் அடிமை. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் ஐயா அரசே ஏதாவது பண்ணி கொடுங்க ஐயா அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து கண்டிப்பாக உண்டாக்கும். இந்த நிலைமைக்கு போகாம இருக்கிறதுக்கு சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மாதத்தில் 2 முறை வளர்பிறை சனியும் தேய்பிறை சனியும் பிடித்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து சூரியன் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். அப்ப முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்க. திதி கொடுத்துட்டு என்ன சொல்றான்னா, வயதான சூரியனுடைய ஆதிபத்தியமுடைய வயதான நபர்களுக்கு இந்த பெட்ஷீட் எடுத்து கொடுக்கலாம், அவர்களுக்கு ஏதோ வஸ்திர தானம் பண்ணுங்க. அதற்கடுத்து சனி பகவான் வயதான தம்பதிகளுக்கு வந்து என்ன சொன்னா, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க. இந்த தாத்தா பாட்டிகள் வயதானது கிடக்கும், அவன் பிள்ளை குட்டியெல்லாம் எங்க கிடப்பான், வெளியூர்ல இருப்பான், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்தா அப்பனை பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவங்க வீடுகளுக்கெல்லாம் போய் கொஞ்ச நேரம் வந்து இந்த அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அளவலாவி சாப்பிட்டீங்களா, இது டீ வாங்கிட்டு வரணுமா, வாங்கிட்டு வந்தோன்னா கொடுக்குறேன், வடை வேணுமா, என்ன வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க கர்மா இலகுவாக கழியும்.
இலகுவாக கழியும். சூரிய ஆதிபத்தியத்தில் இருக்கிற கஷ்டத்தை வந்து எப்படி நம்ம சரி பண்றதுன்னா, அரசாங்க உத்தியோகத்தை பார்க்குறாங்க இல்லையா, இந்த அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவனுக்கு சூரியனுடைய ஆதிபத்தியம் என்னதான் இருந்தாலும் ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்க்கேன் அப்படின்னு சொன்னோம்னா பப்ளிக்கில் என்ன செய்வான்னா, ஐயா இந்த இடத்துல வேலை பார்க்காரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அரசு ஊழியர் எந்த துறையில் இருந்தாலும் சரிதான், ரெவன்யூவில் இருந்தாலும் சரிதான், கலெக்டரேட்டில் இருந்தாலும் சரிதான், எதில் இருந்தாலும் அவர்களுக்கு, ஏன்னா இவங்க மாச சம்பளம் வாங்குவாங்க, ஆனால் ஏதோ ஒரு சின்ன கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து தேடினீர்கள் என்று அந்த கஷ்டப்பட்டவன் வருவான். அவர்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவி செய்யும். அரசாங்கத்தில் வேலை பார்க்கின்ற ஒரு பேனா பிடிச்சு எழுதுறவன், அதுக்கடுத்து கொஞ்சம் நல்ல லெவல்ல இருப்பான், என்னைக்கு இருந்தாலும் என்ன சொன்னான்னா அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆபத்தான காலத்தில் ஏதோ ஒரு உதவி. நீங்க சாதாரணமாக ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவன், ஓரளவு நல்ல வந்து ஒரு லெவல்ல இருக்கிறவங்க, அசுவதி நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க எப்பயாச்சும் அந்த வாக்கிங் போய் இருக்கவங்க, வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா, எந்த ஊர்ல சார் விளையாட்டுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்கும் போதே இந்த கர்மா குறையும். இந்த கர்மா நிறைய குறையும். ரெண்டாவது வந்து இந்த அசுவதி நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க எப்பயுமே என்ன செய்யணும், தார தோஷம் என்று சொல்லக்கூடிய பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு சுக்கிரன் வருவார், கண்டிப்பா வருவார். அப்ப அந்த சுக்கிரன் வருவார் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் வந்து கவனமாக இருக்கணும். அந்த கவனமா இருக்கணும். என்ன காரணம், அசுவதி நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமாக வந்துடும். அந்த திருவோண நட்சத்திரம் எப்படா இவனை வந்து குழியில தள்ளுறது. பெண் என்று சொன்னால் அந்த ஒரு குழி, ஆண் என்று சொன்னால் வந்து என்ன சொன்னா குழி தான். அது இதுல 2 பேருக்குமே என்ன சொல்றான்னா வந்து எங்கேயோ வந்து என்ன சொன்னீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, 22வது நட்சத்திரத்தை வந்து எப்பயுமே நம்மளுடைய லக்கண புள்ளிக்கு 22வது நட்சத்திரத்தையும் ராசி புள்ளிக்கு 22வது நட்சத்திரத்தையும் கவனத்துல வச்சுக்கிடும். கவனத்துல வச்சுட்டு அதுக்குண்டான என்ன செய்யணும் தெரியுமா, இப்ப திருவோண நட்சத்திரம் வந்து உங்களுக்கு 22வது நட்சத்திரம் வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு கோயில்ல வந்து ரோஜா பாக்க வந்து என்ன சொன்னா வந்து ஒரு விநாயகர் கோயில்ல வந்து 4 ரோஜா பாக்க வச்சுட்டு போனீங்கன்னாலுமே அந்த தோஷம் போகும். அதற்கடுத்து என்ன சொன்னா, திருவோண நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த இது என்னதுன்னா வெள்ளை இருக்கலை, அதற்கு தண்ணி ஊற்றினால் விநாயகருக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இத்தனைக்கான கேசரி கடையில் வாங்கி வந்து சொன்னா ஒரு இலையில வச்சு முன்னாடி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போங்க. 22வது நட்சத்திரத்தால் வருகின்ற இம்சை வந்து கண்டிப்பாக குறையும். இல்லைன்னா வாழ்க்கையில் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு என்னைக்கு இருந்தாலும், பெண்ணாக இருந்தால் ஆனால் ஒரு துன்பம் வரும், ஆணாக இருந்தால் பெண்ணால் ஒரு துன்பம் வரும். கூடி கொள்ளாவக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குறேன். யாரும் தப்பா நினைக்காதீங்க. பேச்சில் வந்து நாம் வந்து ஜோதிடத்தை பற்றி பேசும்போது யாரையும் குறிப்பிட்டு பேசுறதே கிடையாது. அசுவதி நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்ச நட்சத்திரம் யாராவது இருக்கீங்களா, அதெல்லாம் கிடையாது. ஒரு 17,000 இது வியூவர்ஸ் இருக்கீங்க, எத்தனை பேர் ஒரு 2000 பேர் நைட்டுக்குள்ள பார்த்துடுறீங்க. இதுல யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, எனக்கு சொந்தக்காரனும் கிடையாது. அதனால நான் யாரையும் குறிப்பிட்டு பேச மாட்டேன். இது என்னுடைய அனுபவத்தை நான் பேசுகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த 22வது நட்சத்திரத்துக்கு பெண்ணை வந்து பெண்ணிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆணாக இருந்தால் பெண்ணிடம் கவனமா இருங்க, பெண்ணாக இருந்தால் ஆணிடம் கவனமா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை கவுத்துவதற்கு ஒரு சுக்கிரன் ரெடியா இருப்பார். சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் தான் கெடுப்பார். அப்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்துல கண்டிப்பாக நான் சொன்னதை 1க்கு 2 தடவை படிச்சு பாருங்க. தாரதோஷம் உடையது, ஊனதோஷம் உடையது, தொழிலில் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது, இளம் வயது மரணத்தை கொடுக்கக்கூடியது, கோபத்தை கொடுக்கக்கூடியது, கோபத்தால் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது, இத்தனையும் பண்ணக்கூடியது. இதற்கு தீர்வு சூரியனை வழிபட்டு சனியை வழிபடுங்கள். வருடம் ஒரு முறை சூரியனார் கோயில் போங்க. வருடம் ஒரு முறை சனி ஸ்தலமாகிய திருநள்ளாறு போகலாம். சனியோட இன்னொரு சப்ஸ்டியூட் தலம் இருக்கு, அங்கேயும் போகலாம். போய் வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சூரியனுடைய காரகத்திற்கு உதவி செய்யுங்கள், சனியுடைய காரகத்திற்கு உதவி செய்யுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.